இப்போவும் நிறைய பேர் பயப்படுற ஒரே விஷயம், ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ண முடியாமல் ஒளிஞ்சிக்கிறதோ இல்லை அதை என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் மறைஞ்சு நின்று அமைதியாக பார்க்கறது, இல்லை நம்ம இது என்ன பேசுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் எதுவுமே பேசாத ஊமைகளாகவே இருக்காங்க. எல்லா நேரங்களிலும் நீங்கள் அமைதியாக இருந்தால் பிரச்சனையை கடந்து வர முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குற எல்லாருக்கும் தான் இந்த கதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு அழகான பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கில் ஒரு 40 குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அங்கே ஆதிரை, அப்புறம் அவரோட அப்பா, அவரோட தம்பி, அவங்க அம்மா அவரோட சின்ன வயசில் இறந்து போயிருப்பாங்க. இவங்க 3 பேர் மட்டும் இருப்பாங்க. அந்த கிராமத்தில் எப்படின்னா, கலைநயம் மிக்க பொருட்களை கைப்பட செஞ்சு விற்கிறது அவங்களோட வேலை. இந்த கலைநகம் மிக்க பொருட்களை விற்கிறதுக்காக அவங்க அப்பா அடிக்கடி வெளியூர் போயிடுவார். அப்படி இருக்கும்போது அவங்க தம்பிக்கிட்ட அதிகமாக பிரியத்தோடு இருக்கிறது, அவருக்கு நேரங்கள் செலவழிக்கிறது அதிகமாக அவங்க தம்பிக்கிட்ட தான் இருப்பாள். அவளுக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா, அந்த காடுகளில் இருக்கிற பழங்களை எல்லாம் பறித்து எடுத்துகிட்டு அந்த கிராமங்களே விற்கிறது, அங்கே இருக்கிற சின்ன பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது, இதுதான் அவளுக்குன்னு தெரிஞ்ச ஒரே வேலை. அவள் இதுவரைக்கும் இந்த பள்ளத்தாக்கு தாண்டி வெளியில் போகணும், இல்லை வெளியில் எப்படி இருக்கும் அப்படின்னு எந்தவித யோசனையும் இல்லாமல் எப்போவுமே தன்னோட வீடு, கிராமம், பழம் இந்த நினப்பிலேயே அவள் வாழ்க்கையை ஓடிக்கிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பழம் பறிக்கிறதுக்காக காட்டுக்குள்ளே போகிறாள். காட்டுக்குள்ளே போகும்போது யாரோ தன்னை பின்தொடர்ற மாதிரி ஒரு பிரம்மை அவளுக்கு தோன்றுது. என்னவா இருக்கும் அப்படின்னு திரும்பி பார்க்குறா. பின்னாடி யாரும் இல்லை. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறா. திரும்பவும் யாரோ பின்னாடியில் அவளை பின்தொடர்ந்து வர மாதிரி அவளுக்கு தோணுது. அப்போ திரும்பவும் பார்க்குறா. அப்பவும் யாரும் இல்லை. ஆனால் அவளை ஒரு கொடூரமான கரடு முரடான ஒரு மனிதன் அவளை பின்தொடர்ந்துட்டு போயிட்டுருக்கான். அவள் திரும்பி பார்க்கும்போது ஏதாவது செடி கொடி மரங்களுக்கு சந்தில் போய் ஒளிஞ்சிக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப நேரமாக அந்த பொண்ணை இவன் பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கான். ரொம்ப நேரமாக இவளுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அப்போ திடீர்னு திரும்பி பார்க்கும்போது அந்த மனிதனை பார்த்துட்றான். அவனை பார்க்கும்போது ரொம்ப கரடுமுடாக பார்க்குறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது. உடனே என்ன பண்ணுறான்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட நடையை விரைவுபடுத்துகிறா. ரொம்ப வேகமாக தன்னோட வீட்டுக்கும் சேர்றா. இரவும் வருது. அவங்களோட குடும்பத்தில் ஒரு பழக்கம் உண்டு. என்ன அப்படின்னா, அன்னைக்கு முழுக்க என்ன நடந்ததோ அது இரவு உணவின் போது எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கிறது அவங்களோட குடும்ப வழக்கமாக அது வழக்க முறையில் செஞ்சுக்கிட்டு வராங்க. அப்படி ஆதிரையும் அவளை பழம் பறிக்க போகும்போது பின்தொடர்ந்த மனிதனை பற்றியும் சொல்கிறான். அப்போ சரி, அவரோட அப்பாவுக்கு ஒரே யோசனை, யாராக இருக்கும், எப்படியாவது நம்ம பொண்ணை பாதுகாக்கணுமே அப்படின்ற யோசனையும் அவருக்கு வருது. உடனே என்ன பண்ணுறாருனா, அடுத்த நாள் காலையில் தன்னோட பெண்ணை யார் பின்தொடர்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. அவன் வேறு யாரும் கிடையாது, பல வருடங்களாய் அரசர்கள் ஒரு விதமான படைகளோடு சேர்ந்து தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு அரக்க குணம் படைத்த ஒரு மனிதன் தான் அவன். அரக்க குணமா அப்படின்னா, அவன் எப்படின்னா மனிதனோட மாமிசத்தை சாப்பிட்ற ஒரு கொடூரமான அரக்கன். வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து அவனை கொடூரமான முறையில் கொன்று அவனோட இறைச்சியை சாப்பிட்றது அவனோட வழக்கம். அதனால் பல வருடமாக அரசரும் என்னென்னமோ ஆட்களெல்லாம் திரட்டி எதேதோ பண்ணி பார்க்குறாரு. இருந்தாலும்
அவனுங்க வந்து கண்டுபிடிக்கவே முடியல. இதை தெரிஞ்ச உடனே ஆதிரையோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா, என்ன பண்ணுறது, அவருக்குன்னு இருக்கிறது 2 வழி தான். ஒன்று, அந்த அரக்கனை தேடி கண்டுபிடிச்சு கொல்லணும். இன்னொன்று, தன்னோட பொண்ணை எப்படியாவது பாதுகாக்கணும் அப்படின்னு யோசித்தவர் 2வது வழியை தேர்ந்தெடுக்கிறாரு. உடனே தன்னோட பொண்ணை அழைச்சிக்கிட்டு போய் ஒரு குகைக்குள்ளே வச்சு அடைச்சிடுறாரு. அந்த குகையோட அதிசயம் என்ன அப்படின்னா, அந்த குகைக்கு உள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த கதவை திறக்க முடியுமா. வெளியிலேருந்து யாரும் அந்த கதவை திறக்கவே முடியாது. அப்படி இருக்கிறதுனால இதுதான் பாதுகாப்பான இடம்னு நினச்சி ஆதிரோடைய அப்பா அவரை எடுத்துகிட்டு போய் அந்த குகைக்குள்ளே அடைச்சி வைக்கிறாரு. வாரம் ஒரு முறை மட்டும் அவளுக்கு தேவையான சாப்பாடுகள் எல்லாமே மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது அவள் வழக்கம். அந்த மாதிரி வெளியில் வாரத்துக்கு ஒரு முறை அவரோட தம்பி உணவை எடுத்துகிட்டு போய் அவங்க அக்கா கிட்டே கொடுக்கறது வழக்கமாக. சரி, வெளியே யார் இருக்காரு அப்படின்றது எப்படி அவ கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்காக அவங்க அப்பாவோ இல்லை அவங்களோட தம்பியோ வரும்போது ஒரு கவிதை சொல்லுவாங்களாம். அந்த கவிதை கேட்டதுக்கப்புறம் தான் ஆதிரை கதவை திறப்பாலாம். அவன் தம்பியும் போவான். வாரத்துக்கு ஒரு முறை சாப்பாடு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு வர்றது அவனோட வழக்கமாக இருக்குது. இதே மாதிரி சில வாரங்களும் போகுது. எவ்வளோ நாள் இப்படியே மறைச்சி வைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு 2 வாரம், 3 வாரம், மாதக்கணக்கு இந்த மாதிரி இருக்கலாமே தவிர வருஷக்கணக்கில் ஒரு மனிதனை குகைக்குள்ளே வச்சு பாதுகாக்க முடியுமா? சரி, அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணா? எதுக்காக அவளுக்கு இந்த சிறைவாசம்? இப்படியும் இருக்கு இல்லைங்களா? சரி, இந்த இடத்துல நம்ம என்ன தான் பண்ணாதான் அந்த பொண்ணுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க இல்லைங்களா? இருந்தாலும் இந்த குகைக்குள்ளே அடைச்சி வைக்கிறது அவரோட மகளுக்கோ இல்லை அவனோட மகனுக்கோ சுத்தமாக உடன்பாடு கிடையாது. தந்தையோட வற்புறுத்தலுக்காக அவளோட மகளை அந்த சிறைவாசம் வச்சுருக்காரு அவரோட அப்பா. இப்படியே கொஞ்ச நாட்கள் போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் அவரோட பையன் சொல்கிறான், அப்பா எவ்வளோ நாளைக்கு இப்படியே அக்காவை உள்ளே வச்சு அடைச்சிக்கிட்டு யாருக்கும் காட்டாமல் எவ்வளோ நாள் பாதுகாக்க முடியும்? இதுக்கு ஏதாவது ஒரு வழியை தேடி கண்டுபிடிங்களேன். முடிஞ்சால் அந்த அரக்கனை கண்டுபிடிச்சி கொன்னுடலாமே அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே அவரோட அப்பா சொல்கிறான், ஏப்பா இவ்வளோ வருஷமாக அரசனோட ஆட்களே தேடி இவ்வளோ நாளாக அவங்களுக்கே தண்ணி கட்டுற அவ்வளோ பெரிய அரக்கனை நம்ம எப்படி தேடி கண்டுபிடிச்சி அவனை கொல்ல முடியும்? அதுவும் அவன் சாதாரணமாலா ஒரு மனிதனை கொடூரமாக கொன்று அவனோட மாமிசத்தை சாப்பிட்ற அளவுக்கு கொடூரமானவன். அவனை போய் நம்மளால் கொல்ல முடியுமா? நீ என்ன பேசுகிற? நடக்கிற விஷயத்த பேசு. இதுக்கப்புறம் நீ சொல்கிற மாதிரியெல்லாம் என்னால் நடந்துக்க முடியாது. அக்கா சிறைவாசம் வைக்கிறது வேறு வழி இல்லை. தினமும் வாரத்துக்கு ஒரு முறை உணவு கொடுக்கறது உன்னோட வேலை. அதை மட்டும் ஒழுங்காக செய் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா திட்டி அனுப்பிடுறாரு. இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு புரியல. அந்த அரக்கனும் ரொம்ப நாளாக தேடி களைச்சி போயிடுறான். எங்கே அந்த பொண்ணை காணமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அரக்கன் எப்படின்னா, ஒரு முறை ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட்டா அப்படின்னா அவனை கொன்று சாப்பிட்ற வரைக்கும், அது வருஷத்துக்கு ஒரு முறை ஒருத்தரை மட்டும்தான். அதனால் ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்கள கொலை பண்ணி தீன்ற வரைக்கும் அவனுக்கு அந்த வருடம் முழுமை அடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த பொண்ணை குகைக்குள்ளே அடைச்சி வச்சிருக்கிறதும், அவங்க தம்பி அந்த கவிதையை சொன்னதுக்கப்புறம் அந்த கதவு திறக்கிறதும், உணவு கொடுத்துட்டு பேசிட்டு போகிறதும் அவனோட வழக்கத்தை ஒரு நாள் பொறுமையாக காத்திருந்து எல்லாத்தையும் கவனிக்கிறான் அந்த கொடூரன். ஒரு நாள் அதே மாதிரி அவங்களோட தம்பி அந்த கவிதை சொல்ல, அந்த கதவும் திறக்க, அந்த உணவுப் பொருட்களையும் கொடுத்துட்டு பேசிட்டு போகிறான் அவன் தம்பி. இதை மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்த அந்த கொடூரன் அடுத்த வாரத்துக்காக காத்திருக்கான். அடுத்த வாரமும் வருது. அதே மாதிரி கதவுக்கு பக்கத்தில் போய் நிற்கிறான். அவங்க தம்பியோட குரல் மாதிரி தன்னோட குரலை மாற்றி அந்த கவிதையை சொல்கிறான். கதவும் திறக்குது. திறந்த உடனே எல்லாரும், ஓ போச்சா, அவ்வளோதான், அந்த பொண்ணை பிடிச்சி கொன்று சாப்பிட்டுட்டானா, இல்லை ஒரு வேளை என்ன ஆச்சு, அந்த பொண்ணுக்கு போய் இப்படியே நடக்கணும், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லா மனக்கனவில் உங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது.
என்ன பண்ணியிருப்பா? அதுதான் இந்த கேள்வி. இதுக்கான ட்விஸ்ட்டே இங்கே தாங்க இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு தெரியும் வெளியில் இருக்கிறது அவன் தம்பி இல்லை அப்படின்றதும் புரியுது. இருந்தாலும் அவனை இந்த பொறியில் மாட்ட வைக்கணும் அப்படின்றதுக்காக அவளும் கதவை திறப்பான். அந்த பொறியில் அந்த கொடூரனை மாட்டுவான். அப்போவே அவனோட கதையும் முடியுது. எப்படிடா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, என்னதான் அவங்களோட அப்பாவோட வற்புறுத்தலுக்காக அந்த குகைக்குள்ளே அவள் காத்துக்கிட்டு இருந்தாலும் இவங்களுக்கு உடன்பாடு இல்லாததுனால எப்படியாவது இவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தம்பியும் அவளோட அக்காவும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு மாதிரி ஒரு பொறியை தோண்டி சாதாரண மனிதர்கள் எடையை விட சிறிது அதிகமாக இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அதன் மேல் கால் வச்சா அவங்களோட உயிர் போகிற மாதிரி அவங்க ஒரு பொறியை தோண்டி வச்சுருப்பாங்க, அக்காவும் தம்பியும் சேர்ந்து. அதே மாதிரி அவனும் வரான், கவிதையும் சொல்கிறான், அந்த பொறியில் மாட்டுறான், தன்னோட உயிரையும் விடுறான். இந்த மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். சில பிரச்சனைகளை நம்ம என்ன பண்ணலான்னா கண்ணும் காணாமல் போயிடலாம். சில பிரச்சனைகளுக்கு பொறுமையாக காத்திருந்து பதில் சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் தீர்வோ இல்லை அமைதியாவோ இருந்தீங்கன்னா அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இழக்க நேரிடும். அந்த மாதிரி தான் சரியான நேரங்களில் சரியான முடிவுகளை நீங்கள் எடுத்து தான் ஆகணும். எல்லா நேரங்களிலும் பிரச்சனைகளை விட்டு நீங்கள் தள்ளி இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை நம்மளை தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது தள்ளி போகாது, இன்னும் உங்களை சீண்ட தான் பார்க்கும். அதனால் இதுக்கப்புறமாவது எந்த பிரச்சனைக்கு எப்படி முடிவு சொல்லணும், எல்லா பிரச்சனைகளும் ஒரே மாதிரி கையாள முடியாது. ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு விதமான முடிவுகள் இருக்க தான் செய்யுது, சரிங்களா? இதுக்கப்புறமாவது ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா ஒதுங்கி நிற்காம தயங்கி நிற்காம சரியான முடிவுகளை எடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த கதையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.